بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله العلي العظيم. நான் நினைக்கிறேன் அதிகமான ஆட்கள் யோசிக்கலும் இந்த தலையங்கம் இன்றைக்கு எதற்குன்னு சொல்லி இது பொதுவாக பள்ளிவாசல்களுக்குள்ள பேசப்படக்கூடிய டாபிக் அல்ல. இதில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதோட ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இது பொதுவாக யூஸ்வலி இந்த குர்ஆன்ல இது சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் எங்களை கல்ச்சரலில் இந்த டாபிக் பேசப்படுறது இல்லை. அதுக்கு சில காரணங்களும் இருக்குது, எல்லாம் இல்லை. ஆனால் நான் இதை எடுத்துக்கொண்ட காரணம் பேசுறதுக்கு உங்களோட இந்த டாப்பிக்கை கொஞ்சம் பேசுறதுக்கு எடுத்துக்கொண்ட காரணம் ஒரு ரீசன்ட்லி ஒரு 6-7 months இருக்கு. நான் ஃபேமிலி கவுன்சிலிங் நான் செய்கிறதும் இல்லை, நான் கவுன்சிலரும் அல்ல. பட் வருவாங்க மக்கள் சில விஷயங்களை கொஞ்சம் கேட்கறதுக்கு, ஃபத்வா கேட்கறதுக்கு, மார்க்கம் கேட்கறதுக்கு, ஜஸ்ட் டு கெட் a small opinion. அது சம்டைம் ஒரு கவுன்சிலாக முடியும். அதில் so many incidents எல்லாம் ரிலேட்டட் டு த women and the finance. அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால், நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலி ஹஸ்பண்ட் பாஸ்ட் அவே சடன்லி. நைட்டில் தூங்கினவர் கால் எழும்பல்ல. 5 kids, elder one is 14 years. லைஃப் இஸ் கோயிங் ஆன். பாப்பா மவுத்து. அப்போ அது வரைக்கும் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோட எந்த கனெக்ஷனும் இல்லை. வைஃப் அவங்களோட ஃபேமிலிக்கு தே ஆர் ஹேவிங் தேர் லைஃப். பொதுவாக ஒரு கல்ச்சர் ஒன்றிக்கு தானே மௌத்தாகிறதுக்கு முந்தி பாராட்டப்படாத உறவெல்லாம் மௌத்தானத்துக்கு புரணி செய்வாங்க. தேவில் அதை பிச்சம் பாராட்டுவாங்க. தம்பி மௌத்தான உடனே நானா இன்வால்வ் இன் த ஃபேமிலி மேட்டர்ஸ். மாஷா அல்லாஹ் கோயிங் ஆன். ஒரு கட்டத்தில் அந்த லேடி என்னட்ட சொல்ல எப்படி சொன்னான்னு சொன்னால், ஐ வாஸ் ஃபீலிங் என் பிள்ளைகளுக்கு என் ஹஸ்பண்டை எடுத்துட்டு அவரை விட நல்லொத்தரை கொடுத்தோ தெரியாங்க சொல்லிட்டு ஏன்னா தட் மச் ஆஃப் கேரிங் கன்சர்ன் யாருக்கு என் ஹஸ்பண்டை எல்டர் இருக்கு. 3 months போகல. மாஷா அல்லாஹ் லைஃப் இஸ் கோயிங் ஆன் வெரி ஹாப்பி. திடீரென்று சொன்னாராம், இப்படித்தான் there's a notice from the lawyer office, we had to file the case, testimonial case, because blah blah blah. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்லை, லாயர் சம் டாக்குமெண்ட் தந்தாரு, சைன் பண்ண சொல்லி. எங்கே சைன் பண்ண சொன்னாரு? எகினஸ்லேருந்து எல்லாம் அடிச்சு காட்டிக்குது. எல்லாம் சைன் பண்ணி கொடுத்து டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்பினா அன்றைக்கு போனவர் அது பூரா வரவே இல்லை. எவ்ரி திங் வெல் ப்ரிப்பேர்ட். அவர் சீட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் சைன் பண்ண முந்தி அவருக்கு தெரிய வாட் இஸ் மை ரைட்ஸ், வை ஐ ஆம் சைனிங், வாட் இஸ் பியாண்ட் திஸ், ஒன்றுமே தெரியும். அது ஏண்ட பிள்ளைக்கு நடக்கும், உனக்கு நடக்கும். சும்மா சைன் பண்ண பண்ணுறது, இந்தாலிக்கிற பொம்புலன்றது, வெளியே போகலான்றது, யூ கேன் இன்வால்வ் இன் எனிதிங்ன்றது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், தேர் ஆர் பீப்புள் கேன் மிஸ்யூஸ். அந்த பொம்பளைக்கு தெரியாது, ஃபைனான்சியல் லிட்ரஸியே தெரியாது, இந்த சைன்ட பவர் என்னன்னு தெரியாது. இது ஒரு இன்சிடென்ட். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், ஒரு டிவோர்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. தே வாண்ட் செப்பரேஷன். ஹஸ்பண்ட் வாண்ட் டு கிவ் த செப்பரேஷன். ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலி லிட்டில் பிட் அடமெண்ட். ஹஸ்பண்ட கேட்டால் என்ன ரீசன் கேட்டால் அவருக்கு ரீசன் இல்லை, டிவோர்ஸுக்கு ரீசன் இல்லை, செப்பரேஷனுக்கு ரீசன் இல்லை. அவருடைய பொட்டம் லைன் ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த கேர்ள்கிட்ட இருந்த ஃபைனான்சியல் சோர்ஸ் எல்லாம் முடிச்சு. அதுதான் ரீசன். நான் மெரி பண்ணது ஃபைனான்சியல் சோர்ஸுக்காக வேண்டி. இந்த ஃபைனான்சியல் சோர்ஸஸ் ஆல்சோ வாப்பா அந்த கேர்ள்ட வாப்பா சொல்கிறேன், ஓகே யூ கேன் கோ செப்பரேட், நோ ப்ராப்ளம். பே அஸ் அவர் 150 million. எங்கள்கிட்ட 150 million பே பண்ணோம். நாங்கள் ஜுவல்லரியை கொடுத்தோம், ஊட்ட கொடுத்தோம், வாகனத்தை கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம். எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு தேர்ஸ் நத்திங். இப்போ யூ வாண்ட் டு சென்ட் மை டாட்டர் டு மை ஹோம். இது நடக்குது இந்த சொசைட்டியில். சோர்ஸ் முடிஞ்சு இதுக்கப்புறம் வச்சுக்கொண்டு வேலை இல்லை. வை ஐ ஹேட் டு ஸ்பெண்ட். இது ஒரு காரணம். இன்னும் ஒரு ரீசன், இந்த டாபிக்கை நான் பேசுறதுக்கு இன்னும் ஒரு காரணம். ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம். வி ஆர் டூயிங் யூஸ்வலி. அதில் சப்ஜெக்டுக்குரிய டீச்சர்ஸ் மாதிரி எவ்வளோ பெரிய இருந்தாங்க. ஸ்கூலில் சப்ஜெக்ட் ஃபைனான்ஸ். they are teaching some
அப்ப அவங்க புக்ல உள்ளத்தையும் இதில் உள்ளத்தையும் சிலபஸ் உள்ளத்தையும் படிப்பு விட்டுறது. அப்ப அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்டா, ஆர் யூ என்கேஜ் வித் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ப்ராக்டிக்கல் லைஃப்? அப்ப சிரிச்சு கொண்டு ஒரு சும்மா சொன்னாங்க, ஈவன் தோ வி டோன்ட் ஹேவ் a bank account, ஈவன் தோ வி டோன்ட் ஹேவ் a bank account, ஆனா கரண்ட் அக்கௌண்ட்டை பத்தி, சேவிங் அக்கௌண்ட்டை பத்தி, இதை பத்தி படிச்சு கொடுக்குறது. அப்ப ஐ வாஸ் ஷேரிங் வித் திஸ் ஜென்டில்மேன். அவர் சொன்னார், மை வைஃப் இஸ் சயின்ஸ் டீச்சர் பட் ஷீ cannot operate the ATM machine. No, this is the level. This is the level. நாலாவது ஒரு கேஸ், ஒரு முக்கியமான கேஸ் இருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கூட்டாளி உண்டு. He migrated within 5 years ago to Canada. இங்கே மாறுறாங்க லைஃப். He is working hard work. Wife is housewife. That's a very good family. Very healthy family. Very nice. Very reputed family from Sri Lanka. போனாங்க. போயிட்டு இந்த ரம்ஜான், about I think 5th or 7th ரம்ஜான், இந்த 2 நாள்ல அவர் தான் பள்ளியில் பொறுப்பு, மஸ்ஜித் ஜின்னால பொறுப்பு டு த இஃப்தார் ப்ரோக்ராம், இஃப்தார் ஆர்கனைசிங். மோர் தென் 500-600 கெஸ்ட் வாரது. எல்லாருக்கும் இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு பள்ளியை கழுவி பள்ளியை சுத்தமாக்கிட்டு இப்ரேட் ஐஷா தராவி எல்லாம் முடிவு வீட்டுக்கு போனாரு. கூட்டு போய் தூங்கினவரை காலைல எலும்பல்ல மொத்தாயிட்டாங்க. திஸ் ரம்ஜான். அவரோட வைஃப் என்னன்னு சொன்னா, இப்ப அவன் ஒரு பாலைவனத்துல கொண்டு கண்ணை கட்டி வச்ச மாதிரி. She doesn't know anything. வெளி உலகத்தை பத்தி, அவனை லைஃப் ஸ்டைலை பத்தி, நான் இப்ப என்ன செய்யறது, லோ என்ன, வாட் ஐ ஹேவ் டு டூ, யாருக்கு கோல் போடணும், இப்படி நடந்தா யாருக்கு கோல் போடணும், டு whom I have to care. She was struggling 1.5 hours. What shall I do? What is next? நீங்க நினைச்சோன்னா, you don't compare to with your wife or with your daughters others. இப்ப அப்படி நடந்தா நான் என்ன செய்யணும்? அதனால there are so many incidents like this. அதனால இங்க நீங்க வெளியில போயிட்டு பார்த்தாலே சொன்னா, இந்த பிச்சை வாங்குறதுக்கு இருக்கிற ஆக்களை கேட்டேன்னு சொன்னா, there are 2 kind of people. Some are doing as a job. அது அவங்களோட ப்ரொஃபஷனல் ஜாப். அது there are some cases cheated people. ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டு போய்த்தான், 2 பிள்ளைய வச்சுட்டு போய்த்தான், நான் பொறினி போய்த்து சம்பாதிச்சு அனுப்பின ஒன்றுமே வச்சல வரல என்று சொல்லி ஒரு வகையான ஒரு சமூகம். இதை வச்சுக்கொண்டு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பெண்களுடைய பைனான்சியல் லிட்ரஸியை பத்தி கொஞ்சம் குர்ஆனை பிரட்டினா, ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ். நானும் அந்த ஏங்கல்ல பார்க்கல குர்ஆன் இவ்வளவு இருக்குதா பெண்களை பத்தி. ஆண்களை பத்தி முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், சதகா கொடுக்க ஆண்கள், சதகா கொடுக்கக்கூடிய பெண்கள். ஆணுக்கும் கொடுக்கணும், பெண்ணும் கொடுக்கணும். நாங்க ப்ரொமோட் பண்ணோம்னா, as I am praying the tahajjud or qiyamul layl, you also do from your part சதகா. சதகான்றது வீட்டுல பாப்பா மட்டுமே கொடுக்கணும். யாரும் கொடுக்கணும்? வைஃபும் கொடுக்க வச்சோம். அது எப்படி கொடுக்கணும்னா, பொதுவா கொடுக்கறது எங்கட காசு கொடுப்பாங்க சதகா. கடை காசு எடுத்து, ஹஸ்பண்ட காசு எடுத்து சதகா கொடுக்குற யாரு யாரு? நோ நோ, திஸ் கல்ச்சர். இது பெண்களுடைய மிஸ்டேக் அல்ல, திஸ் இஸ் அவர் மிஸ்டேக். உதாரணம் மஹரை பத்தி, மஹர் ஜஸ்ட் யூ திங்க், கல்யாணம் முடிச்சா நான் என்ன சொல்றேன், myself and my wife, I am sharing everything with her. I am sharing the bed, I am sharing the plate, I am sharing the life, I am sharing everything. Then why I had to pay mahar? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். மஹரையும் கொடுக்கணும். There are more than 9 places in the Quran மஹர். 9 பேர் இருக்குது. உஜூரஹுன்ன, முஹூரஹுன்ன, நிஹ்லா. This all the name kept by the Quranic verse-ல மஹருக்கு வச்ச பேர். நான் ஏன் மஹர் கொடுக்கணும்? Because I am sharing everything. House, clothing, medicine, medical expenses, எல்லாத்தையுமே நான் கொடுக்கிறேன். அதுக்கு மேல என்ன செய்யறது? அப்ப அதுவும் எங்கட கல்ச்சரல், இது கல்ச்சரல் இல்ல, இது இஸ்லாமிக். இஸ்லாமிக் இது 100% wrong. நீங்க ஜாவத்தை பள்ளிக்கு வாங்குவோம், அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு என்ன தீம், என்ன கல்யாணத்துக்கு என்ன, யாரு குக், யாரு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன், யாரு பண்ற, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒன்றை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. எது ஹவு மச் த மஹர்? அகின கேட்கிற பாப்பா யார்கிட்ட, காதியார் கேட்கிற, ரெஜிஸ்டர் கேட்கிற மஹரை ஒன்று கேட்டா கன்ஃபியூஸ். மஹரு தான் கல்யாணத்தினுடைய நிக்காவுடைய வெட்டிங் பேக் போன். யூ ஹேவ் டு பே த மஹர். அது வாப்பாக்கு டிசைட் பண்ணவும் வேண்டாம். கேர்ள் ஹேவ் டு டிசைட். கேர்ள் ஹேவ் டு டிசைட். தட்ஸ் எ ஷரியா. ஹவு மச் யூ நீட் யூ கேன் டிமாண்ட். இன்றைக்கு நாங்க அவட்ட கேட்கறதே இல்லை. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அந்த காலத்துல பெண்கள் லேடிஸ் கேர்ள்ஸ் ஆஸ்கிங் ஹை, ரேட் இஸ் வெரி ஹை.
அஃபோர்டபிள் இல்லை. இப்ப யாருக்கு? பாய்ஸுக்கு அஃபோர்டபிள் இல்லை. அப்ப இன்றைக்கு எங்களோட சொசைட்டில இருக்கிற பாய்ஸும் கல்யாணம் முடிச்சிடல இல்லையா? பாய்ஸும் கல்யாணம் முடிச்சிடல, கல்யாணத்தை செஞ்சு வச்சிடவா அப்ப பாய்ஸ் டே. நீங்க கல்யாண கார்டை பார்த்து வழங்கும். இன்வைட் பண்ணி இன்வைட் யாரு? வலிமாகு. வலிமை யாரு கொடுக்கணும்? கேள்வியோ மாப்பிள்ள கொடுக்கணும். இன்வைட் பண்ற யாரு? பேரண்ட்ஸ். then that's a parents வலிமா. ஏண்ட வலிமாவுக்கு நீங்க வாங்கன்றத நான் தான் இன்வைட் பண்ணணும். என்ன வாப்பா கண்டிய பார்ட்டிசிபென்ட்ஸ். அவருக்கு இன்வைட் பண்ணா போகிடும், அவ்வளவுதான் விஷயம். ஐ அம் a guest here. this is his வலிமா. இங்க இருக்கிற யூத்துக்கு சொல்றேன், ப்ளீஸ் கன்வே திஸ் மெசேஜ். உங்களோட வாப்பட ஃபைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு வலிமா கொடுக்க வேணாம், உங்களோட ஃபைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு வலிமா கொடுக்கும். தட் இஸ் த வலிமா. வாப்பாக்கு சொல்றேன், உங்களோட பிசினஸ் ப்ரொமோஷன் உங்களோட மகண்ட கல்யாணத்தை செய்ய வேணாம். யூ டூ த யுவர் பிசினஸ் ப்ரொமோஷன் செப்பரேட்லி. குட். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கேர்ள்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஹை, பட் வெரி ரேட் இஸ் வெரி ஹை. பார்த்தா இது ஒரு லிமிட் பண்ணணும். இது ஓப்பன் வச்சா இது ஆபத்துன்னு சொல்லி போட்டு he gave statement from the ஜும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நோ நோ திஸ் இஸ் நாட் ஹெல்தி, we had to bring the mahar for the ஒரு ஒன் ஸ்லாப் கொண்டு வரோம், இது கொண்டு வரோம் சொல்லி. a lady was behind, she stand up, she raised her voice. Who you are to stop that? That is the rights given Almighty Allah to us to decide how much we need. wa ataytum ihdahunna qintaran. qintaran ஒரு குமியல் தங்கம், 10 கிராம் 20 கிராம் அல்ல. she has a right, I need this much of gold. wa ataytum ihdahunna qintaran. This is their rights. This can be your daughter, my daughter, my sister, your sister. எங்கட வைஃப்னு பார்த்தா அவளுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு கொஞ்சம் அலர்ஜி காய்க்கும். டாட்டர்னு பார்த்தா என்ன செய்யும்? இவ்வளவு ரைட்ஸ் இருக்கு அவக்கு. உமர் ரலியல்லாஹு உடனே மிம்பர்லயே வாபஸ் வாங்கிட்டாங்க. he வாபஸ் no kana waqafan in the Quran. I didn't notice that. I am surrender for the Quran. Okay, you can ask it whatever the amount you want. Financial literacy ன்றது ஒரு பெண்களுக்கு ரொம்ப தேவை, முக்கியமான தேவை. இத பாருங்க, நான் முன்னுக்கு ஒரு கேஸ் தானே ஃபர்ஸ்ட் சொன்ன கேஸ். ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே ஹஸ்பண்ட் நானா வந்தாரு, எல்லாத்தையும் எடுத்து போய்த்தாருன்னு சொல்லி இதே மாதிரி சம்பவம் தான் நடந்துச்சு. சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா உஹதுல மௌத்தான சஹாபி மௌத்தாயிட்டார். சஹாபி மௌத்தான உடனே ஷஹீத் ஆயிட்டார். மௌத்தான உடனே அவரோட பிரதர் வந்தார், யங்க பிரதர் வந்தன்னு செஞ்சாருன்னா எல்லாத்தையும் எடுத்து போய்த்தார். அவர் வச்சுட்டு போனது அவரோட 2 பொம்பளை பிள்ளையையும் மனைவியை மட்டும் தான் வச்சுட்டு போனார். இதுக்கு எப்படி இப்ப சும்மா சொல்லுவோம், எங்கட சொசைட்டியில் இப்படி ஒன்று நடந்தா அந்த பொம்பளை எப்படி இருப்பார்? யார்கிட்ட போயிட்டு இந்த ப்ராப்ளத்தை சொல்லணும்? இஸ் தேர் எனி பிளாட்ஃபார்ம்? இஸ் தேர் எனி வே டு கன்வே a situation to someone else? போலீஸ்ல தான் போய் சொல்லணும், இல்லை கோர்ட்டுக்கு தான் போகணும். This is the fardu kifaya. This is the fardu kifaya. Create a platform to take the complaints. Try to give the solution for them. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்பளை நேரே போன அபிட்ட போன சதகம்ட்ட. இது ஹதீஸ், இது புகார்ல வர ரிவாயத். இது ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டு ஒரு பிரசன்டேஷனோட செஞ்சா. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹதீஸத்தான் பிரசன்டேஷனுக்கு உதாரணம் எடுக்கிறது. how you have to present your problem. அது ஒரு ஸ்கில் தானே. இன்னைக்கு எங்கள்கிட்ட சிலாக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுவாங்க, எங்களுக்கு அந்த பேச்சை உடைச்ச வேண்டி வரும். உடைச்சா நிப்பாட்டணும். தங்கம் உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லுங்க. ப்ராப்ளத்துக்கு வாரதுக்கு 5 நிமிஷம் போறேன். எதுக்கு வாரதுக்கு? இந்த ப்ராப்ளத்துக்கு வாரத்துக்கு 15 நிமிஷம் வேணும். யாருக்கு? அவரோட எமோஷனல் எல்லாம் கொட்டி இதெல்லாம் கொட்டி அப்படி கொட்டி அந்த லிசனர் வந்து என்ன ஆயிடுவாரு? ஃபெடப் ஆயிடுவாரு. அந்த பொம்பளை வந்து நபிட்டு வந்து தண்ட ப்ராப்ளத்தை 4 பாயிண்ட் ஃபார்மேட்லாம் சொன்னேன். டேக் த புகாரி அண்ட் லிசன், படிக்கிறது புகாரி. எங்களோட பெண்களை சொல்லிக் கொடுங்க. இதுதான் திஸ் இஸ் த வே ஆஃப் த பிரசன்டிங். அவன் வந்தா அவனோட பிரசன்டேஷன் அழகா செஞ்ச 4 வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 5வது வார்த்தையில அல்லாஹ் will decide to bring the solution for your problem. அவருக்கு வந்த சொல்யூஷன் கியாமத்துடைய நாள் வரைக்கும் உள்ள பெண்களுக்கு சொல்யூஷன். அவன் என்ன சொன்னமா? இன்ன சஅத் இப்னு ரபீஅ கத் மாத. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வத்தரக்கல் பின்தைன், 2 பொம்பளை புள்ளைய விட்டு போயிட்டாங்க. லா துன்கஹானி இல்லா பில் மால், பணம் இல்லாம 2 பேரை முடிச்சு வைக்கலாம். என்ற கணவனுடைய சஅத் இப்னு ரபீஉடைய தம்பி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன செய்ய? See the presentation skill. என்ற கணவன் மௌத்து, 2 பொம்பளை பிள்ளை விட்டு போயிட்டாரு.
அந்த 2 பொம்பளை புள்ளையும் கல்யாணம் முடிக்கலாம் துல்கஹானி இல்லா பில்மான், பணம் இல்லாம என்ன செய்ய முடியாது, முடிச்சு கொடுக்கலாம். இருந்த பணத்தெல்லாம் அவர் எடுத்து போயிட்டார். நான் என்ன செய்ய? லிட்டில் பிட் என்கேஜ் வித் என்ஜிஓஸ். அதனால சொல்றேன் உங்களுக்கு, இந்த பிளான்டேஷன் ஏரியாவில் வேர்ல்ட் விஷன் ஒர்க் பண்ணுது. தட்ஸ் a Christian NGO. அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? எம்பவர் த மூமெண்ட் டு டாக். பெண்களை அவங்களோட வாய்ஸை ரேஸ் பண்றதுக்கு எம்பவர் பண்ணணும். ஹவு தே டாக், அவங்களோட ரைட்ஸ் எப்படி கேட்கும். தட் இஸ் ஒன் ஏரியா வேர்ல்ட் விஷன் இஸ் ஒர்க்கிங், இந்த பிளான்டேஷன் ஏரியா. அதனுடைய இன்புட் தான், அந்த இன்வெஸ்ட்மென்ட் இன்புட் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து 2 தமிழச்சி போகல பாராளுமன்றத்துக்கு. பிளான்டேஷன் நீங்க வைத்தாச்சு, பார்லிமெண்ட்டுக்கு 2 லேடிஸ் வைத்தாச்சு. தட்ஸ் த வேர்ல்ட் விஷன் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட அவுட்கம் இது. ஹவு டு ரேஸ் யுவர் வாய்ஸ், ஹவு டு ஸ்டாண்ட் அப் டு ஃபார் யுவர் ரைட்ஸ். திஸ் இஸ் இப்படி இருக்கிற எக்ஸாம்பிள். முஸ்லீம் சமூகத்திலேயே இன்னும் போகல, தமிழ் சமூகத்திலும் போகலையே. தமிழ் ஜெஃப்னாலிருந்தோ இஸ்லிந்தோ வரல. ஆனா எங்க வந்துட்டாங்க, பிளான்டேஷன்ல வந்துட்டாங்க. ஹவு தே கேம். அப்ப சாது ரபியா ரலியல்லாஹு தஆலா வைஃப் வந்து சொன்னா இப்படித்தான் பிரச்சனை. அதுல பாருங்க, இன்னும் ராங் இது. குறிப்பாக இந்த மார்க்கத்தை தப்பா தவறா புரிஞ்சு கொண்டுட்டா மீனிங் கொண்டு பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்க சல்லி தேவையில்லைன்னு சொல்லி, பொம்பளை புள்ளைய முடிக்கிறதுக்கு சல்லி சேர்க்கறதோடு சல்லி தேவையும் இல்லை. சாது ரபியாவுடைய வைஃப் வந்து சொல்ற லா துன்கஹானி இல்லா பில், பணம் இல்லாம முடிச்சு கொடுக்கலாம். அப்ப ஸல்லல்லாஹு வந்து நிப்பாட்டிக்கணும். அப்படி சொல்லவானோ, பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்க பணம் தேவையில்லை. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு ஆமோதிச்சது அக்செப்டன்ஸ், அவட கம்ப்ளைனை ஏற்றுக்கொண்டது இஸ் a deed. பொம்பளை புள்ளைய நீங்க முடிச்சு கொடுக்கறதா, அவன் மகர் கொடுக்க தேவையில்லை, சாப்பாடு கொடுக்கறோடும் இல்லை. ஆனா அந்த பொம்பளை புள்ளைய வழி அனுப்புறதுக்கு என்ன கஸ்டம்ஸ் உங்களோட ஊர்ல பேணப்படுவதோ அந்த கஸ்டம்ஸுக்கு என்ன சொன்னீங்க. சும்மா சொல்லுங்க, எங்களோட ஊர்ல நினைக்குது ஒரு பொம்பளை புள்ளைய வாப்பட ஃபைனான்சியல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பவுண்ட் நகை போட்டு 20 பவுண்ட் நகை கொடுத்து ஒரு பெட்ரூம் செட் ஒன்று கொடுத்து ஒரு இப்படி ஒன்று செஞ்சு ஒரு உடுப்பு கொஞ்சம் கொடுத்து அவ நாங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்ன செய்வோம் நாங்க, we are sending, we are providing. அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கிற கிஃப்ட். வாப்ப நினைச்சோம்னா நான் 6 வருஷத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லி, தட் இஸ் எக்ஸ்பென்சஸ், அது செலவு. எனவே இப்படிப்பட்ட வரலாறுகள் நீங்க கிதாபில் எடுத்து பார்த்தா மிச்சம் இருக்கும். நான் அந்த பெண்ணுக்கு போட்டிருக்கிறேன் பிரசன்டேஷன்ல, எப்படிப்பட்ட ஃபைனான்சியல் லிட்ரஸி இருந்தது பெண்களுக்கு மத்தியில். ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரு சைடு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்சி ஃபார் த லேடிஸ், one reason for the divorce. அது இந்த அடுத்த சைடு. இது நான் அந்த டிவோர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டேன். Husband is, the wife is getting the 250,000 rupees per month as a rental income. Husband is getting the only 100,000 rupees from the job. இப்போ who's getting the king? அவரோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்சி அவரோட லைஃப் இல்லாம ஆக்கிது. இவருக்கு ஃபைனான்சியல் லிட்ரஸி வேணும், அந்த இண்டிபெண்டன்சி வேணும், சஸ்டைனபிலிட்டி வேணும். ஆனா வேல்யூஸோட ஈக்குவல். வெஸ்டர்ன் வேர்ல்டு தானே ஜெண்டர் ஈக்குவலிட்டி, அது வந்து யுஎன்னுடைய சஸ்டைனபிள் கோல் நீக்கும். அது எதை வச்சு போட்டாங்களோ தெரியா, அப்படி எல்லாம் படத்திலேயே ஜெண்டர் ஈக்குவலிட்டின்றது இம்பாசிபிள். ரைட்ஸ்ல ஈக்குவல் ஆயிக்கலாம், 2 பேருக்கு ரைட்ஸ்ல, டியூட்டியில் ஈக்குவல் ஆயிக்கலாம். டியூட்டி இஸ் டிஃபரண்ட். குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது, லைஸ தக்கர் வலைஸ தக்கரு கலூசா. ஆம்பளை பொம்பளை புள்ளை இல்ல, 250 வேற டிஃபரண்ட். யாரு 250 வேற டிஃபரண்ட்? யாரு டிஃபரண்ட்? மனுஷன் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம். தேர் இஸ் ரிசர்ச் ஆன் தட். 2 பேரும் எமோஷனலி டிஃபரண்ட், செக்ஷுவல் நீட்ல டிஃபரண்ட், கண்ட்ரிபியூஷன்ல டிஃபரண்ட். ஒரு பெண்ணுக்கு லீடர் ஆகணுமா? எஸ், தட் இஸ் மேட்டர் ஆஃப் அது வந்து ஒரு தேர் இஸ் ஒப்பீனியன். அதுக்கு வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸோட எஸ் யூ கேன் பி லீடர், நோ ப்ராப்ளம். இந்த நாட்டில் மேடம் சந்திரிகா வந்துட்டு பிரசிடன்ட் ஆன நேரத்தில் மினிஸ்டர் ஃபௌசி வந்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஹைவே எந்தக்கு மினிஸ்டர் ஆயிருந்தார். அந்த நேரத்தில் இந்த நாட்டில் ஒரு பெரிய ஸ்காலர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டு இருந்து, ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்காலர், ஹி வாஸ் இன் திஸ், அவர் இந்த கண்ட்ரியில் இருந்தார். அன்றைக்கு மினிஸ்டர் ஃபௌசி வந்து 10 மணிக்கு ஓத்து எடுத்துக்கொண்டு முதலாவது மீட் பண்ண வந்தார். இந்த ஷேகத்தான் மீட் பண்ண வந்தார். அப்போ லஞ்ச் எடுத்தார் ஷேகோட ஸ்காலர். அவர்கிட்ட சொன்னாரு, அப்ப இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இவர் தான் எங்கட
highways and RDA road authority minister. நாட்டுடைய பிரசிடன்ட் ஒரு விமன் பொம்புல. Yes, no problem. பிரச்சனை ஒன்றும் இல்லை. பல்கேஸ் சுலைமானுடைய காலத்தில் பல்கேஸ் என்ற பெண்மணி இருந்தா, ஆனா மத்தாக்களோட அவர் சொன்ன லீடர்ஷிப் வந்து நல்ல ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. தனிய டிசிஷன் மேக் பண்ற லீடர்ஷிப் இல்லாம என்ன கலெக்டிவ் வார்த்தை ஒன்று சொன்னார். லீடர்ஷிப் கலெக்டிவ் மஷூரா எடுத்து மத்தாக்கள்கிட்ட ஒப்பீனியன் எடுத்துக்கொண்டு போற ஒரு லீடர்ஷிப் பண்ண அந்த லேடி கொடுப்பாங்க. she will win the game. இண்டிபெண்டன்டா சில முடிவெடுக்கலாம். ஹஸ்பண்ட் வைஃபுக்கு தேவை, ஹஸ்பண்டோட சேர்ந்து எடுக்கிற முடிவு. இது ஒரு கன்செப்ட். இது ஒரு கன்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பொம்பளைக்கு அப்ப இருக்கு. ஆனா அவருக்கு இந்த வேல்யூஸை விளங்கப்படுத்தணும். பட் இஸ் த சிஸ்டம். இப்ப நாங்க சும்மா கேட்போமே. ஒரு கரெக்ட் சொல்றேன். ஐ வாஸ் இன் 2011 கனடாவில் இருந்தேன். 2011 கனடாவில் ஒரு ரம்லான்ல தான். அதுக்கு போற நான் போகல. நோம்புல அதுக்கு போற வெளியே போகல. இங்க தான் நிற்கிறேன். 2011க்கு போறது. அப்ப அங்க பேத்திக்கக்குள்ள ஒரு இஃப்தாருக்கு போயிட்டு வந்து இஷாவெல்லாம் முடிஞ்சு, தராவிகள்லாம் முடிஞ்சு, பயானெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த ரிஸ்ட் வாட்சை கொஞ்சம் காணல. ஐ மிஸ்பிளேஸ் திஸ், இங்கே வச்சுட்டேன். அப்ப இது நான் யாருக்கும் சொல்லல. பட் இந்த மெசேஜ் வந்து கொஞ்சம் ஹைலி வெரி ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது. பள்ளி முழுக்க முஃப்தி சாப்பிட ஒச்ச காணமா, யார் எடுத்தோ தெரியா, அதான் இதான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டிஸ்பாயிண்ட் ஆயிட்டாங்க. அப்ப என்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்க. முஃப்தி சாப் எங்க இஷா தொழுதீங்க, இடத்துல பூச்சை கலட்டினீங்க, அதான் கடைசியா இப்ப இஃப்தார் எங்க செஞ்சீங்கன்னு கேட்டாச்சு. யாரு பயானுக்கு ஒரு 500 people இருந்திப்பாங்க. about 500 people was there. அப்ப கடைசிக்கு நான் நாங்க இஃப்தார் செஞ்சு இந்த இடத்துல தான் இவருடைய வீட்டுல. உடனே அந்த வீட்டு கோல் அடிச்சு கேட்டாச்சு, கொஞ்சம் பாருங்க இந்த வாஷ்ரூம்ல சரி எங்க சரி வச்சிக்கா, யார்ட வச்சு சாப்பிட வச்சிக்கான்னு கேளுங்க சரி. அவர் உடனே அவரோட வைஃபை குறைச்சி கேட்டார். அந்த வைஃப் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை தெரியுமா? இல்லையே, பயான் பண்ணக்குள்ளே கையில வச்சிஞ்சு தானே. he was watching the bayan from the live stream. முன்னுக்கு 500 people இஞ்சிட கையில கட்டி இந்த வச்சு என்ன செய்யல, கண்ணுக்கு தென்படல. லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்து ஒருத்தருக்கு என்ன செய்யுது. எங்கள்கிட்ட பார்வை அவங்களோட பார்வை வித்தியாசம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்வை பெண்களுக்கு இருக்கும்னா யாரோட வீட்லையும் வீட்லையும் அபாயா என்ன செய்யாது, ஒரு 25, 30, 40 இருக்காது. எங்களுக்கு 2 ஷர்ட் இருந்தா போதும், துருவோட லைஃபே என்ன செஞ்சிடலாம். ஏன்னா எங்களுக்கு நேத்துடுத்த இன்னைக்கு ஞாபகம் இல்லை, நேத்துடுத்தது இன்னைக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சென்ற வருஷம் நோம்பு முடிஞ்சு பெருநாளைக்கு இதைத்தான் உடுத்தேன்றது யாருக்கு தெரியும்? அவன் உடுத்தது மட்டுமல்ல, புள்ளைக்கு உடுப்பாட்டுன்னு தெரியும், நீங்க உடுத்ததும் தெரியும். திஸ் இஸ் a different அல்லாஹ் கொடுத்திருக்கிற டேலண்ட். பிகாஸ் அவங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணணும். யாரு? they have to do the micro management inside the house. each every kids செப்பரேட்டா பார்க்கணும், அவரோட நீட்ஸ் விளங்கணும். they need that ability. எந்த ability? நாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் போல என்ன நடக்கும்? கஞ்சன் ஆகிடுவோம். என்ன அன்னைக்கு 100 ரூபாய் தந்தானே 98 ரூபாய் கணக்கு வந்து 2 ரூபாய் பேலன்ஸ் எந்த 2 ரூபாய்? This is the micro management. You cannot do that inside the house. ஆனா அவருக்கு செய்யலாம், யாருக்கு? This is ability Allah's given. எனவே இது ஒரு சப்ஜெக்ட். நான் இதை சம்பந்தமா பேசிட்டேன். Why the financial literacy is important for the women? Financial literacy empower the women to make an informal decision. லஞ்ச விஷயம் இது is help to achieve the financial independence and sustainability. அதே நேரத்தில் வந்து ஃபேமிலி, கம்யூனிட்டி, இந்த எக்கானமியை டெவலப் பண்றதுக்கு பெண்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னா இஸ்லாமிக் நாடுகள்ல, முஸ்லீம் நாடுகள்ல ஃபைனான்ஸ் பெண்களுடைய எக்கானமிக்கல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குதுன்றதும் நல்லா விளக்கும். அப்ப அதில் நான் ஒரு விஷயத்தை முட்டுட்டேன். மஹருக்கு தானே, வை வி ஹேவ் டு பே மஹர்? சொல்லுவோம். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த மஹர்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த மஹர்? யூ ஆர் கிவிங் த மஹர். வாட்ஸ் த மீனிங்? யூ ஆர் ப்ரொவைடிங் த ஹவுஸ், யூ ஆர் ப்ரொவைடிங் த ஃபுட், யூ ஆர் ப்ரொவைடிங் எவ்ரிதிங். அதுக்கு மேலே வெண்ணெல்லாம் அப்படி இருக்கக்குள்ள அவங்கள்ட்ட கேட்கிற ஐடியா ஒரு 25 மில்லியன் மஹர் கேட்கிறான். வாட்ஸ் த ரீசன்? இது மஹர்ன்றது நீங்க நினைச்சவானம் என்ற ஹசரத்தை கொடுக்கிற ஹதியா மாதிரி ஹதியான்னு சொல்லி, மஹர்ன்றது அவனோட லைஃப்ல சேஃப் கார்டு. இமாம் கஸாலி எழுதிக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தங்கம் பாவிக்கிறது எல்லாருக்கும் ஹராம். ஆம்பளைக்கு ஹராம், பொம்பளைக்கு என்ன? பொம்பளைக்கு என்ன? ஹலால் தானே. ஏன் ஹலால் சொல்லுவோம்? பட் கோல்ட் இஸ் நாட் அ, தங்கம் என்பது எல்லா காலத்திலையும், அந்த காலம் இந்த காலம் வரைக்கும்
தங்கம் என்றது வந்துட்டு ஒரு நாளுமே பொருளாக கொமடிட்டியா வரல. தட் இஸ் 100% என்ன ஒரு 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 எதுண்டு ஒரு வெல்கல் ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்சு கூடிய கொமடிட்டி ஒரு இது உண்டு. ஆனா ஒரு பொம்பளைக்கு மட்டுமே பாவிச்சேன்னு சொல்லிக்குது. இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எதுக்கு தெரியுமா ஆகமாக சொல்லுது? தட் இஸ் அவருடைய சேஃப் கார்டு மணி. அது இன்றைக்கு ஹஸ்பண்ட் மௌத்தான நாளைக்கு என்ன செய்யலாம்? அதை எதை வித்தவுட் எனி சர்டிபிகேட் வித்தவுட் எனி ப்ராப்ளம் அதை அவருக்கு வித்தவுட் லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நான் சொல்றது இமாம் கஸ்ஸாலி இருக்கிறாங்க ஹியாவில். ஒரு பெண்ணுடைய லைஃபை சேஃப் கார்டு பண்றதுக்கு தான் அல்லாஹ் சல்லியாக இருக்கிற தங்கத்தை கழுத்துல மாலையா போட்டுக்கோ. இது உனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் என்ன ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் உனக்கு. உன்னோட லைஃப் நாளைக்கு ஹஸ்பண்ட் இல்ல அப்போ லைஃப் என்ன செய்யலாம்? குயிக்கா ஸ்டார்ட் பண்ணி வைத்துடலாம். யூ டோன்ட் நீட் டு பி டிபெண்டன்ட் இன் மனி. இது சஸ்டைனபிலிட்டி. மஹரம் அப்படித்தான். பாகிஸ்தான்ல ஒரு கல்ச்சர் உண்டு. இது சூரத்துல் நிசாவுல வர கல்ச்சர். இது நாங்க பாகிஸ்தானை போய்த்த புதுச்சியில பள்ளியில நிக்காக நடந்துச்சு. ஒரு மாப்பிள்ள வந்திருக்காரு, நிக்காக நடக்குது. மஹர் கேட்டா மஹர் எழுதி நாங்க அந்த டைம்ல நான் early 90s 1991 மஹர் வந்து எழுதப்படுகிறது 30 மில்லியன் ரூபீஸ். 30 மில்லியன் எத்தனை? 3 கோடி அந்த நேரம். ஆனா வந்திருக்கிற மாப்பிள்ளைய பார்த்தா அந்த வேர்த் இல்ல. யார பார்த்தா மாப்பிள்ள அந்த வேர்த் இல்ல. ஆனா they are writing the mark this much big huge mark. அதுக்கு பிறகு நான் இப்ப அந்த நேரமா கேட்கல. பட் ஐ யூஸ் டு ஃபார் த கல்ச்சரல். நான் பார்த்துக்கிட்டு போனா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? மஹரை கொடுக்கறல கையில. இங்கே கொடுக்க தேவையில்லையே மஹர். மஹரை எழுதணும். அந்த நீங்க டாக்குமெண்ட்டை பார்க்கறது இல்லையா? என்ன கல்யாணம் முடிச்சு எடுத்து வச்சா என்ன செய்யறது? நீ கல்யாணம் முடிச்சு வந்து கொண்டு வச்சா அது அப்படியே ஃபைல் தான். மறத பார்க்க தேவையில்லையே. எப்ப பார்ப்போம்? நீ எப்ப பார்க்கறது? எனக்கு ஒருத்தர் சொன்ன அவரே சொன்னார். இப்படி கேட்கறதுல சொன்னாரு, முஃப்தி சாப் அதுல எக்ஸ்பயரி டேட் இல்ல தானே, அதனால பாத்துப்படலன்றாரு. அதுல எக்ஸ்பயரி டேட் இருந்தா பாத்துப்படும். இதுல அந்த அதுல எக்ஸ்பயர் ஆகுற டேட் ஒண்ணு இருந்தா பாத்துப்படும். எல்லாரும் கூட குறைய பார்ப்பாங்களாம். அதனால எக்ஸ்பயரி டேட் இல்லாததுனால பாத்துப்படல. அது அப்படியே வச்சாச்சு. மறுபடியும் எங்கேயாவது விசாக்கு போகணும்னா தேவைன்னா மறுபடியும் செய்வாங்க. ஓகே we have practiced that. அப்ப அதுல மஹர் அவங்க கொடுக்கறல. மஹர் நிர்ணயிக்கப்பட்டீங்க. கன்ஃபார்ம் த மஹர். சொல்ற வந்து என்ன மஹர கொடுக்கல. அதனாலதான் நீங்க ரெஜிஸ்டர் அனுப்பிச்சு மகரை காட்டுவாரு. மகரை கொடுத்தாச்சு நீங்க விட்னஸ் அறிய கொண்டு வாரு. அங்க எழுதுவாங்க மகர் கொடுக்கப்படல, மகர் நிர்ணயிக்கப்பட்டீங்க. அங்க மகரை கொடுக்கறல. மகரை என்ன செய்வாங்க? கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இத்தனை மில்லியன் மகர் சொல்லி இப்ப லைஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைஃப் கோயிங் ஆன். ஃபர்ஸ்ட் பேபி கிடைச்ச உடனே ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற கிஃப்ட் தெரியுமா? வைஃப். ஓகே 10 மில்லியன் ரிடியூஸ் ஃப்ரம் த மஹர். பிகாஸ் இந்த லைஃப் இப்ப என்ன செய்து இப்ப ஸ்டேபிள் ஆகுது. யாரோட? ஹஸ்பண்டோட. எனக்கு இப்ப லைஃப் த்ரெட் இஸ் லெஸ். فإن تبن لكم من شيء فكلوه هنيئا مريئا. அவங்களாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று விட்டு தந்தா யூ என்ஜாய் தட் மணி. அவ சொல்றா இல்ல 5. இப்ப 2வது புள்ள கிடைச்சது. என்ன செஞ்சிருவா? இப்ப இன்னும் ஒரு 5 மில்லியன். லைஃப் ஸ்டேபிள் ஆகிட்டது. ஓகே யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங் பிகாஸ் ஐ அம் வெரி கம்ஃபர்ட் வித் யூ. I am not in the risk in the zone illa. Risk zone lippilla. Stable life is. I am secured now. ஒரு பெண்ணுடைய லைஃபை செக்யூர் பண்றதுக்கு இது ஒரு கல்ச்சரல் தஃப்சீர் நான் சொல்றது. இது நான் தஃப்சீரை படிச்ச கல்ச்சரல் தஃப்சீரோட சொல்றது. ஒரு தஃப்சீர் செய்யறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? நாட் ஓன்லி த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த உலமாஸ். நீங்க இருக்கிற கான்டெக்ஸ்ட வச்சு என்ன செய்ய உங்களுக்கு? உண்மையிலே பார்க்க போனா சூரத்துல் நிசாவுடைய இந்த ஆயத்து இத்திப்ன லக்கும் மன் ஷைஇன் ஃபகுலூஹு ஹனியன். அதுக்கு முந்தைய என்ன இருக்குது? வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன. பெண்களுக்கு நீங்க மஹர கொடுத்துடுங்கோ. யூ ஹேவ் டு பே த மஹர். பெண்களுடைய மஹர் நீங்க கொடுத்துடணும். ஃபஇன் திப்ன லக்கும் மன் ஷைஇன். அவர்களாகவே அவங்க உண்ட உங்களுக்கு திப்னன்னா மனம் ஹதியா இருக்குது. அது திப். அது ஒரு என்ற கிஃப்ட். திப்ன லக்கும் மன் ஷைஇன் ஃபகுலூஹு ஹனீஅன் மரீஆ. அது நீங்க எடுத்து பாருங்க. நீங்க கொடுக்கணும். ஆனா அவக்கதை வானம் என்று சொல்லிடும், ரிடியூஸ் பண்ணிடும். இது ஒரு நான் சொன்ன வாரம் என்று சொன்னால் லைஃபுக்குள்ள சேஃப் கார்டு தான் இது. அதனால இந்த இது ஒரு சப்ஜெக்ட். வாட் இஸ் த ஃபைனான்சியல் லிட்ரஸி? Ability to manage the personal finance effectively, include the budget, saving, investing, understanding of the credit,
அண்டர்ஸ்டாண்டிங் கிரெடிட் இல்லாததுலாம் என்ன செய்யறது, பேங்க்ரவுட் ஆகிறது. அதிகமான ஃபேமிலி பேங்க்ரவுட் இதுதானே. கிரெடிட் இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, கிரெடிட்னா என்னன்னு தெரியாது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் பீங் வித் யூ ஆல் 12 வயசு புள்ளே வாப்ப மவுத்து வாப்பட கிரெடிட் கார்டு பில்லி என்ன செய்யும். அந்த புள்ளைன்னு சொல்றது வெரி சாரி அங்கிள் டு சே, எங்களோட வாப்பா கடன் வாங்கித்தான் எங்களை வாழ வச்சிக்காரு, இதைத்தான் தந்திக்காதுன்றதுக்கு திஸ் மச் ஆஃப் வட்டி வந்திக்குது. அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த கிரெடிட் கார்டு எக்ரிமெண்ட் என்ன இருக்குது, வாப்பா மௌத்தானா என்ன செய்யணும்ன்றலாம் எக்ரிமெண்ட் லீவ். பட் அதை வாப்பா வாசிக்கும் இல்லை, புள்ள வாசிக்கும், பிள்ளை வாசிக்கும் தெரியாது. 12 years old boy. கிரெடிட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிரெடிட். எங்களோட உம்மம்மா மாறலாம் அந்த காலத்துல, உம்மம்மா எங்களோட உம்மா வரலாம். தேர்ஸ் எ வெரி சிஎஃப்ஓ, வெரி குட். என்ன தன் சிஎஃப்ஓ என்ன வெரி குட். இன்னைக்கு வாப்பா அப்பா வாப்பா ஆபீஸுக்கு போகக்குள்ள, தொழிலுக்கு போகக்குள்ள டே அன்னைக்கு சாலரி கொடுக்கல உம்மட கையில. He don't have anything to give. யாருக்கு உம்மக்கு. ஆனா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ள சாப்பாடு கட்டாயம் டேபிள் இருக்கும். உம்மா ஒரு நாளும் பாப்பா சல்லி தரையில்லைன்னு சொல்லி சமைச்சாய்க்க மாட்டான். அடுத்து ஒரு முட்டையை வாங்குவோம், எங்க வீட்டுல ஒரு சுண்டு என்ன அரிசி வாங்கி இடுங்க, முன்னுக்கு வீட்டுல பிலாக்க வச்சிடுங்க, பிலாக்க ரெடி, அடுத்து முட்டை ரெடி, இங்கல சோறு வந்து ஓகே. ஒரு பிரச்சனையும் காட்டுறதுல accounts will decide tomorrow morning with papa. இது யாருக்கு தெரியா? They are a very good CFO. They will manage everything. எனவே இது வந்துட்டு help to make the sound financial decision for a long term security. Life security என்ன இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து அதிகமா நோய்க்கு ஒரு காரணம், இது ஒரு காரணம். நோய்க்கு ஒரு காரணம். நீங்க ஒரு டாக்டரோட போயிட்டு கேட்டு பார்த்தா என்ன, இன்னைக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கிற டாக்டர்மார்ல வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க, யார் டாக்டர் மாதிரியும் தான். என்னுடைய டாக்டர் மார்ன்றது யாருன்னு சொன்னா அவங்க டிராஃப்ட் மேன் தான். அவங்க யாரு, டெம்பரேச்சர் இந்த அளவுக்கும் வெயிட் இந்த அளவுக்கும் இருந்தா இதுதான் மருந்து என்ன வெள்ளக்காலது வச்சுது. அந்த மருந்து என்ன செய்யறது, இந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு, இந்த நோய் எது, இந்த நோயை வச்சு ரிசர்ச்சோட செஞ்சு ரிசர்ச் சொந்த வீட்டுல வாழ்ற ஆக்களுக்கும் கூலி வீட்டுல வாழ்ற ஆக்களுக்கும் இடையில நோயில டிஃபரெண்ட். யாருக்கு, விமனுக்கு. என்ற சொந்த வீட்டுல வாழ்ற லேடிக்கு வந்துட்டு லைஃப்ல அவக்கு என்ன இருக்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒண்டிக்குது. என்ன வரி ஒன்று இல்லை, என்ன வரி இல்லை, இவர் மௌத்தா போன பிரச்சனை எங்களுக்கு ரூஃப் ஒண்டிக்குது. We are under the roof, we are covered. I have a place to perform the idda. அவ கூட ஒன்று இல்லை. அவட லைஃப் என்ன செய்யும், அவன் எப்பயுமே நீங்க வெளியே போனா, நீங்க பஸ்ல போனா, நீங்க ரோட்ல போனா, எங்கேயாவது பொம்சம் விழிச்சா, நீங்க இப்ப பேங்காக்கு போயிட்டீங்க, இப்ப நீங்க பேங்காக்கு போயிட்டீங்க, அவக்கு என்ன நீங்க மௌலாது இப்ப ஏத்துக்கல, யாரு மௌத்தா போனாலும் பிரச்சனை ஏன் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சிடணும். அவட லைஃப் வந்து செக்யூர்ட், எல்லாமே எல்லா சைட்லயும் செக்யூர்ட் சொன்னா she might be very, அவன் வந்து அவ்வளவு வித்தியாசமா பார்க்க மாட்டான். யூ ஆல்சோ ஒன் ஹியூமன். பட் லைஃப் வந்து பொதுவாக லாங் டேர்ம் செக்யூரிட்டிக்கு அவருக்கு இந்த ஃபைனான்சியல் சப்போர்ட் லைஃப்ல கிடைச்சா மட்டும்தான். இது ஒரு ரிசர்ச் ஒன்று. ஓகே, அடுத்து எவ்வளவு விமன்ஸ் அஸ் டிரைவ் ஆஃப் த எக்கானமிக் growth. இதுவும் நீங்க பார்க்கலும் இதே பார்த்துக்கோங்க, பிரசன்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து சேலஞ்ச் ஃபார் த விமன். இன்னைக்கு இருக்கிற இதுதான் பேசணும். ஆனா இதெல்லாம் மார்க்கத்திலையும் லீகலையும் வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. லீகல் வித்தியாசம் இல்லையே. லீகல்ல வந்துட்டு ஆம்பளைக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட், என்னெல்லாம் டீலிங் செய்யணுமோ, லீஸ் பண்ணணுமா, ஹயர் பர்ச்சேஸ் வேணுமா, இல்ல என்ன டிமினிஷி முஷாரக்கா வேணுமா, விற்கணுமா, வாங்கணுமா, ரெண்டு கொடுக்கணுமா, ரெண்டு கெடுக்கணுமா, பட் எவர் த முஸ்லீம் ஒரு ஆணுக்கு இருக்குதோ அது எல்லாமே யாருக்கு இருக்குது சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்கு இருக்குது. கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் சைன் தேவையில்லையே டாக்குமெண்ட்ல. கிரெடிட் கார்டு ஒன்று கொடுக்கறதுக்கு ஹஸ்பண்ட் டாக்குமெண்ட் தேவையில்லை. எவ்ரி ரைட்ஸ், வாட் எவர் த ரைட்ஸ் ஒரு ஆணுக்கு இருக்குதோ எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்குது, ஒரு பெண்ணுக்கு இருக்குது. ஆனா அப்படி மார்க்கத்திலையும் இருந்து லீகலையும் இருந்து ஏன் வந்து எங்கள்கிட்ட இல்லை, முஸ்லீம்கள்ட்ட இல்லை. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கம்யூனிட்டிஸ், தமிழ்ஸை பத்தியோ ஹிந்துக்களை பத்தி எனக்கு தெரியாது. பட் முஸ்லீம்களை பத்தி பேசுறேன். எங்களுக்கு இருக்கிறது ரெண்டாவது இஷ்யூ தான் சோசியல் கல்ச்சரல் பெரியர்ஸ். இது நாங்க போட்டுக்கொண்டு என்ன தோணுது, ஒரு பெரிய ஒன்று. நாங்க விளங்கின ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தவறாண்ட. நான் எங்கட வைஃப் எல்லாம் விளங்கி இருக்குமா, எல்லாரும் விளங்கி இருப்பேன்னு சொன்னா எனக்கு இருக்கிற முழு சொத்தும் யார்ட சொல்லுமா, ஹஸ்பண்ட் தான். எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு சதக்கா கொடுக்கவும் வேணாம், எனக்கு தர்மம் செய்யவும் வேணாம், எனக்கு செலவழிச்சவும் வேணாம். எனக்கு செய்யறதா நான் என்ன சொல்லுங்க, யார்ட்ட பெர்மிஷன் கேட்கணும், ஹஸ்பண்ட் பெர்மிஷன் எடுத்தான் செய்யணும் என்ற ஒரு
ஒண்டிக்குது பெர்மிஷன் கேட்கறது லவ்ல கேட்கறது, சட்டத்திரியல் எதுல வித் லவ். Shall I do this? உங்கள்கிட்ட எதுவும் இல்லையே, எது இல்லை, ஒரு இதுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லையே, அது லவ்ல கேட்கறது. எங்கள்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும்னு சொல்றது யாரு கேட்கலாம்? ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம். தட் இஸ் சமதது. இப்படி பார்க்கக்குள்ள எங்கள்கிட்ட இருக்கிற நாங்கள் உருவாக்கி கொண்ட சோசியல் கல்ச்சரல் பெரியர் தான் எங்கட பெண்களுடைய இந்த எக்கானமிக்கல் குரோத்துக்கு இருக்கிற தடை. நான் மிக என்பா சொல்றேன், நீங்க இதை மட்டும் கொடுக்கப்படாது, ஃபேமிலி லைஃப்லயே வேல்யூஸே சேர்த்து கொடுக்கணும். நீங்க இதை மட்டும் கொடுத்தீங்களோ ஒரு முடிவுக்கு வருவார். நான் ஐ டோன்ட் வாண்ட் ஓப்பன் த மவுத் பட் திஸ் ஒன் கான்செப்ட். அவர் யங் ஜெனரேஷன்ஸ் ஆர் ஃபேசிங் த பிக் டைம் ப்ராப்ளம்ஸ். ஒரு பேசிக் ப்ராப்ளம் வரும் தெரியுமா? எங்கட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன்ல எங்கட பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் முடிக்குமான்றது என்ன ஒரு கேள்வி. They will refuse. I don't want to marry. This is the tarnishing my independence. I am financially stable. Why I had to marry? This is now the talk of the town in a high-end families. There are girls, you don't marry. அதை ப்ரொமோட் பண்றாங்க. இப்ப எனக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அது ப்ரொமோட் நடக்குது. இப்ப சில ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு பை மவுத், சில ப்ரொமோஷன் பை ஆக்ஷன். பி வெரி கேர்ஃபுல். இந்த நாட்டில் பெண்கள் படிச்சோணம்ன்றத முதலாவது வாய் திறந்து பேசின மனுஷன் தான் பதி. யாரு? பத்ருதி மஹமூத், டாக்டர் அன்வர்ட மாமா. டாக்டர் அன்வர்ட ஃபாதர் இல்லை, பத்ருதி மஹமூத். யார்? நான் அந்த 2 பேர்ட்டையும் கேட்டேன். யார் 2 பேர்கிட்ட? பதி தாரிக்டையும் கேட்டேன், பிரதர் தாரிக்டையும், டாக்டர் அன்வர்ட்டையும் கேட்டிருக்கிறேன். உங்களோட மாமா அவரை தான் இந்த நாட்டில் பெண்களுடைய கல்வி சம்பந்தம் அவருடைய மகளுக்கு எப்படிப்பட்ட நாலேஜை கொடுத்தாருன்னு சொல்லி. பிகாஸ் த பதீஸ் ஆர் ட்ரெயின்ட் பை த காந்தி, பை த நேரு, அந்த முகமது அலி ஜின்னா, இந்த 3 பேரையும் இந்தியாவுடைய இதுல பார்ட்டிசிபென்ட் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல 3 பேரையும் டேபிள்ல வச்சுக்கொண்டு, ஹெட் டேபிள்ல வச்சுக்கொண்டு, he was a student forum chairman. யாரு? ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுடைய சேர்மன் பத்ருதி மஹமூத் அவர் லீட் பண்ணார். யாரையும் நீங்க 3 பேரும் எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி, ஒரு மிஷன்ல போகணும்னு சொல்லி அன்றைக்கு சொன்னார் பதி, பாகிஸ்தான் பிரியக்கூடாதுன்னு சொல்லி. he was his voice on that day. அப்ப இத பிடிச்சவங்க இந்த கல்ச்சரல் பெரியரை உடைச்சு போடுங்கன்ற அர்த்தம் வந்துட்டு நீங்க ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை கொடுத்தா இதை பேலன்ஸ் பண்ணணும்ன்றதான் நான் சொல்ல வரேன். பேலன்ஸ், யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட். ப்ளீஸ் டேக் திஸ் மெசேஜ். அது பிறகு ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சொசைட்டியில் எப்படி வரப்போகுது, இதெல்லாம் நீங்க ஹவு டு இம்ப்ரூவ் த ஃபைனான்சியல் லிட்ரஸி ஃபார் த விமன். இதுக்கு என்ன செய்யணும்? பள்ளி வாசல்களில் இது சம்பந்தமாக, ஸ்கூல்ஸ்ல பள்ளி வாசல்களில் கம்யூனிட்டி பேஸ் ஆக்களுக்கு என்ன செய்யலாம்? we can give them some kind of pre-marriage counseling course என்ன செய்யலாம்? we can say something about these matters. இதை பற்றி வழங்கப்படுத்தணும். உங்களோட ஃபைனான்சியல் சும்மா கேட்போமே, சும்மா ஒரு கதையை கேட்கறேன். ஒருத்தர் மாதிரி பண்ணாரு, ஒரு சாதாரண ஃபேமிலியில் அவருடைய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலான ஒரு ஃபேமிலி தான் கல்யாணம் முடிச்சார். நோ எனி டிஃபரெண்ட் இல்லை. மாமா பெரிய பணக்காரங்க, மாமா ஒரு சாதாரண ஆள். அந்த ஃபேமிலிக்கு நிக்காஹ் சரியா நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் முடிச்சதுக்கு போறது மருமகன் போன பறக்கத்துல தெரிய மாமாக்கு ஒரு வாசி பட்டுடுது. மாமா பிக்கமா ரிச். நடக்கலாம் தானே. மருமகன் போனார் ஃபேமிலிக்கு, கல்யாணம் முடிச்சாரு. மருமகனுக்கு லக்படல்ல. மருமகன் சொல்ற மருமகனாலதான் யாருக்கு மாமாக்கு என்னது அப்படிப்பட்ட மருமகன் ஆர்மியில நான் முடிச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைச்சது யாரு சொல்ற? அதுல ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ற யாரு? அப்ப மாமா சொல்றா அடே அப்படின்னு உனக்கு கிடைக்க கூடாது, எனக்கு கிடைக்கலாம். சரியா? சரி. அப்ப மாமா ரிச் ஆகிட்டாரு. மாமா மிக்கமா ரிச். அப்படி ஒரு கேஸ் நடந்துச்சு, சும்மா சொல்லல. இது ஒரு கேஸ். மடகஸ்காருக்கு மாமா போனாரு. மசாலா பேத்து பார்த்தா ஒரு பத்தல் தோண்டினாரு, கல்லு பட்டுச்சுது. ஹி பிகம் ரிச், பிக் டைம் ரிச். ரிச் ஆகி மாமா மௌத்தாயிட்டார். இப்ப மௌத்தானா மாப்பிள்ள வந்து கல்யாணம் முடிச்சக்குள்ள இருந்து அதே இடத்துல இருக்காது. வைஃபு கிடைச்சிக்குது எது எது? சொத்தும் ப்ராப்பர்ட்டியும் வெல்த்தும் பக்கெட் கணக்கில் ஸ்டஃப் கல்லும் கிடைச்சிக்குது. யாருக்கு? இப்ப நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப ஹஸ்பண்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த வைஃப்ட ப்ராப்பர்ட்டியில வெல்த்? ஐ எம் டாக்கிங் அபவுட் இஸ்லாமிக் இல்லையா? என்ன கேட்கணும்? But he can demand. Only he can say, oh my dear,
Don't pay your zakat to Jawat the masjid. Please give to me. I am entitled for zakat. This is Abdullah Mas'ud radiyallahu ta'ala asked from his wife. This is a narration from the Bukhari. She was confused. My zakat to my husband? No, you go and ask from the Prophet sallallahu alaihi wasallam. She went, she asked from the Prophet, oh Prophet, my husband is demanding like this. Can he pay? Yes, you have to give for him only. There's a barrier. You can share your wife only in a bed. You cannot share here for everything. இந்த knowledge கொடுங்கோ. எங்களுக்குள்ள பிரச்சனைமா நாங்க அந்த ஸ்ட்ரீம்லயும் இல்ல இந்த ஸ்ட்ரீம்லயும் இல்ல. நாங்க வரோம் நடுவு போறோம். We are not a Western. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசி சாப்பிட்டு போட்டு அவட கிரெடிட் கார்டில் அவட பே பண்ற எடுத்து நான் பே பண்ணிட்டு வர்றது, தட் இஸ் நாட் அ ஹெல்தி லைஃப். தட் இஸ் செப்பரேட். இன்னும் இடத்துக்கு போனா அவன் ஒன்றுமே இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட முழுக்க யாட பேரு டிரான்ஸ்ஃபர், யாட பேருக்கு அதுக்கும் இல்லை. ப்ளீஸ் டேக் திஸ் மெசேஜ் கிறிஸ்டல் கிளியர். நான் கட்டாயம் சொல்றேன், எவ்ரி மஸ்ஜித், ஜாவத்த மஸ்ஜித் கேன் டூ திஸ் ப்ரோக்ராம். யூத்தை கூப்பிட்டு, கேர்ள்ஸை கூப்பிட்டு, பாய்ஸை கூப்பிட்டு, என்ன யாரு நான் அல்ல, there are people who can reach them very nicely. What is the financial literacy? How much you need? What is the independence? What is the independence இருக்கிற என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? லேடிஸ் ஒன்று சஸ்டைனபிள் ஆகணும், இண்டிபெண்டன்ட் ஆகணும்னா வாட் இஸ் த இண்டிபெண்டன்ட் வே? அதுக்காக வேண்டிய ஹஸ்பண்டுக்கு வெளியே போற அர்த்தம் அல்ல. எனவே இதெல்லாம் நாங்க படிச்சோம். த சக்சஸ் ஸ்டோரிஸ், ஃபைனான்சியல் எம்பவர்மெண்ட், உலகத்தில் இவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்குது. இதை பாருங்க, த ஹிஸ்டாரிக்கல் கண்ட்ரிபியூஷன் த முஸ்லிம் விமன். உலகத்தில் நீங்க எடுத்து பண்ணீங்க, இதெல்லாம் முஸ்லீம்களுடைய ரிச் ஹிஸ்டரி தெரியும் எங்களுக்கு. ரிச் அந்த எங்களுக்கு ஹிஸ்டரியே தெரியும் எங்களுக்கு. உலகத்தில் இருக்கிற முதலாவது யூனிவர்சிட்டி நீங்க கூகுள்ல படிச்சு பாருங்க, டாப் 10 ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டு சொல்லி. முதலாவது யூனிவர்சிட்டி முஸ்லீம்கள்ட்ட, ரெண்டாவது முஸ்லீம்கள்ட்ட, மூணாவது முஸ்லீம்கள்ட்ட, அதுக்கு பிறகுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கு பிறகுதான் ஹார்வர்ட். டாக்டர் வீரமந்திரி சொல்றாரு, அவருடைய புக் எடுத்து படிங்க. வெரி சாரி டு சே முஸ்லிம்ஸ் ஆர் நாட் ரீடிங். நான் அன்றைக்கு படிச்சு முடிச்சாக்கள் தானே, படிச்சு முடிச்சாக்கள், ப்ளீஸ் ரீட். கீப் த மஸ்ஜித் ஆஸ் அ லைப்ரரி. மை லைப்ரரி ரூம் வச்சப்படாது. எவ்ரி வால்ல யூ மஸ்ட் கீப் சம் புக்ஸ். In between the salah you can read, after salah you can read, you have a time you can read. Otherwise you have to go for the library. People never go to there. Take it, read it, leave it. 2 minutes, we have azan 2 minutes, you can read it in between. டாக்டர் வீரமந்திரி சொல்றாரு, முஸ்லீம்களுடைய கண்ட்ரிபியூஷனை பத்தி சொல்றாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு 2 ஒயிட் மேன் டேட் எல்லாம் போட்டிக்கிறார். ஃபோக்கட் த டேட்ஸ். 2 ஒயிட் பிரதர், 2 பிரதர் மாதிரி சேர்ந்து 15 புக்ஸ் டொனேட் பண்ணாங்களாம் அவனோட லைப்ரரிக்கு. யார் லைப்ரரிக்கு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு 15 புக்ஸை டொனேட் பண்ணாங்களாம். அந்த 15 புக்ஸை டொனேட் பண்ணின டொனேஷனை எக்ஸெப்ட் பண்ணதுக்காக வேண்டி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல லண்டன்ல 2 நிமிஷம் எலும்பி நின்று தேங்க்ஸ் பண்ணாங்களாம். யாருக்கு? அவர் சொல்றாரு, யூகேக்கு, யுனைடெட் கிங்டமுக்கு 15 புக் கொடுத்த 2 பிரதர்ஸுக்கு அவங்க இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணக்குள்ள, ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அப்பாசி ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு ஹலீஃபாவுடைய அவருடைய பர்சனல் லைப்ரரி, அவருடைய பிரைவேட் பர்சனல் லைப்ரரியில மட்டும் 1,50,000 புக் இருந்துச்சு. திஸ் இஸ் நாட் அ மை கோட், டாக்டர் வீரமந்திரியோட கோட். இது சொல்ற 400 இயர்ஸுக்கு முந்தி பிறகுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வருகிறது. We are the rich, but unfortunately we don't know. First university, உலகத்தில் first university, curriculum, textbooks, degree providing ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அங்க எல்லாம் படிச்சதுல இந்த ஹிஸ்டரி இந்த ஹிஸ்டரிஸ் எங்க கேர்ள்ஸோட ஷேர் பண்ணுங்க. நாங்க யாரு? மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு கொடுத்துருக்கிறோம், மெடிசின் படிச்சு கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு இருந்த எபிலிட்டி இது. ஹலீஃபாவுடைய ஹாரூன் ரஷீதுடைய வைஃப், Khalifa Harun Rashid's wife, social welfare, ensuring the women had a success to learning. அவ பெண்களுக்கு தனி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சான். The Khalifa Harun Rashid's wife. There are so many. அதனால இதெல்லாம் எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ட் பெண்களுக்கு
அவங்களுக்கு தெரியும் ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் விமன். நாங்க எல்லாருமே அதை பயான் பண்ற எப்படி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சேர்ந்து எல்லாத்தையுமே தீனுக்கு செலவழிச்சு ஒன்றுமே இல்லாம கபரு போக்குள்ள கவனம் இல்லாம தான் போறோம்னு நாங்களே சொல்றது. நோ, எல்லாருக்கும் சொல்றேன், கேட்ட சம்பவங்களை பயான் பண்ணமான ஸ்டடி கேட்டுட்டு go to book the refer, take the message from the book and narrate. Otherwise நாங்க என்ன பண்ணி ஹாஃபத்தான் என்ன செய்வோம், ஹாஃபத்தான் சொல்ற மக்களுக்கு ஃபுல்ல சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தானதுக்கு பிறகு ப்ரொஃபசர் ஸல்லல்லாஹு got a property of inheritance from the ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதை வித்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சதை வித்தாங்க. ஃபத்ஹ் மக்காவுக்கு போயிட்டு கவலைப்பட்டாங்க, அநியா விக்காம கெஞ்சித ஹதீஜாவுடைய பேர்ல வச்சுக்கொள்ளு, there's a value for the heritage value, இதுக்கு ஹெரிட்டேஜ் வேல்யூ ஒன்று இருந்திருக்குமே என்று கவலைப்பட்டாங்க. விட்டு போட்டு சும்மா எடுத்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கவனம் இல்லாம மேல முடினா கீழே சொல்லப்படுது, கீழே முடினா மேல சொல்லப்படுது. என்ன சொல்றது, மக்களை மிஸ்கைட் பண்றது. டோன்ட் டூ தட். எடுத்து படிச்சு சொல்லுவோம். இது அதனால உமரதின் ஆட்சி காலத்துல he got a huge land, ஹைபருடைய லேண்ட். எல்லா யூதர்களும் போயிட்டாங்க. யூதர்கள் எல்லாரும் ஹைபரை வேக்கன்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹைபர் இஸ் எம்டி. இப்ப ஹைபரை பிரிச்சு கொடுக்கணும் சஹாபாக்களுக்கு. அதுல எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கக்குள்ள உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்களுக்கும் இருந்துச்சு லேண்ட். எல்லாருக்கும் ஆப்ஷன் கொடுத்தாங்க, either you want a land or we will do the cultivation, we will give it to என்ன செய்யணும், ப்ராஃபிட்டை தரோம். யார் கேட்கறாங்க இது? உமர் ரலியல்லாஹு அத்தாரிட்டி கேட்குது. ஆயிஷா சித்திகா ஸ்டேட் சொல்லிட்டாங்க, எங்கட காணியில நீங்க விவசாயம் செய்ய வேணாம், you give to me, I will do the cultivation. இது حين خيرها عمر رضي الله تعالى عنه بين الارض والثمار عند تقسيم اراضي خيبر اختارت الارض للاستثمار الزراعي. அவவே பொறுப்படுத்துவாங்க, I will do that, don't interfere on my property. யாருக்கு ஓடுறது இது? உமர் ரலியல்லாஹு. எனவே இதெல்லாம் வந்துட்டு நாங்க விலகி கொண்டு சொன்னா என்ன செய்யும்? This is a very good point, very good, very interesting topic this. இதுல மிச்சம் வைக்குது பெண்களுடைய. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, there should be a reason for the women when she is going out for work. அவருக்கு தொழிலுக்கு போகணும், ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் என்ன செய்யணும், ஃபில் ஆகணும். இல்லாம நானும் வேலைக்கு போறேன் நீங்களும் வேலைக்கு போறேன்டா, ஓகே, யூ மைட் கெட் த மணி, யூ மைட் கெட் த மணி. எங்களோட வீட்டில் உள்ள கிட்ஸ் எல்லாம் எல்டர்ஸ் ஹோம்ல இருக்க மாட்டாங்க, எங்க இருப்பாங்க? டே கேர் சென்டர்ல இருப்பாங்க. எங்களோட வீட்டில் உள்ள எல்டர்ஸ் எல்லாம் சீனியர் சிட்டிசன் ஹோம்ல இருப்பாங்க. we are going to be in a work. அப்படியே காலப்போக்கில் we become an elder, we are going for the senior citizen home. கிண்டர் கார்டன்ல இருந்தாக்கள், டே கேர் சென்டர்ல இருந்தாக்கள் இப்ப யங் ஆயிப்பாங்க. they will treat us as we treat them. I drop them in a day care centers, they will drop me in a elders home. This is happening in the West. This is happening in the West. Don't do that. இதை விளங்கப்படுத்து. நான் இன்னி வேலைக்கு போனா ஓகே, நோ ப்ராப்ளம், you can earn, இஸ்லாமிக்கலி அலவுட், சரியா அலோவ் பண்ணிக்கிறேன், லீகலி ஓகே. பட் எங்களோட ஹவுஸ் ஹோல்ட் என்ன, ஓகே, we will drop our kids in an elders home and எங்க டே கேர் சென்டர்ஸ். நீங்க drop பண்ண தேவையில்லை. some houses a day care center because there's a 3 or 4 யார் இருக்கிற மேன் இருக்கிற. அந்த புள்ள வந்துட்டு மோதந்த உம்மவோட இருக்கிறது யாரோட கூட. அரபு நாட்டுல வந்து this is not a joke. அரபு நாட்டு பிள்ளைக்கு அரபு பேச தெரியும், பிலிப்பைனி நல்லா தெரியும், பிலிப்பைனி நல்லா தெரியும். they know, they use for the culture. நான் சொல்றேன், நான் அட்வொகேட் பண்றது ஒரு கோணர்ல தான், ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. மற்ற பெர்ஸ்பெக்டிவ்ல you have to do that part with your family. நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம், பட் end of the day our kids are going to be stay with them in a day care center. Same kids, when they become a matured, earning family member ஆவறக்குள்ள, we need their kindness, we need their time, we need their care for us. On the time they will treat us as we treat them. They will find a way to drop out where? எங்க எல்டர்ஸ் ஹோம்ல. அவங்க டே கேர் சென்டர்ல, இவங்க எல்டர்ஸ் ஹோம்ல, இன்பிட்வீன் உள்ளாக்கள் வேலையில். அப்ப லைஃப் இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.